Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம ஒரு பவுல் பால் ஒரு பவுல் அளவுக்கு வேக்கரில் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பவுல் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து ஒரு பவுல் அளவுக்கு வேக்கரில் எடுத்திருக்கேன். தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ண வேக்கரில் தான். நீங்கள் ஃப்ரை பண்ண வேக்கரில் இருந்தாலும் சரி, ஃப்ரை பண்ணாத வேக்கரில் இருந்தாலும் சரி, அதே சேர்த்திக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதையே நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதையே அடுப்பில் வச்சாச்சு. இப்போது ஒரு 3 இல்லைன்னா 4 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த பால் கொஞ்சம் லைட்டாக சுண்டி வேகிற டைம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கிறது நம்ம இந்த ஸ்நாக்குக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடலையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போது அது நல்லா ஆறட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வேக்கடலையெல்லாம் நல்லா ஆறி வந்திருக்கு. பாருங்கள், பாலெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ இதையே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்ற போகிறோம். எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பாலோடு சேர்த்து நாம் மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுடலாம். இப்போ இதையெல்லாம் நாம் அரைச்சி தான் எடுக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஒரு 10 இல்லைன்னா ஒரு 15 அளவுக்கு கேஷ்யூ எடுத்திருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டிப்பதமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு அரை பவுல் அளவுக்கு பாலும் கூடி சேர்த்திட்டோம். இப்போது 1.5 பவுல் அளவுக்கு நம்ம பால் மொத்தமாக சேர்த்திட்டோம். இப்போ இதையும் ஒரு வாட்டியும் கூட நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. எல்லாமே ஃபைனாக அரைச்சிட்டோம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டோம். நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கங்காட்டி தான் கொஞ்சம் கெட்டி பதத்தில் இருக்குது. நம்ம வெளியில் வச்சுருந்தோம்னா ஈஸியாக அது மெல்ட் ஆகிடும். இப்போ அதை மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த நம்மளோட விழுது நம்ம சேர்த்திக்கலாம். எல்லாம் மிக்ஸி ஜாருக்குள்ளேருந்து எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் சேர்த்திக்கோங்க. அடுப்பு இந்த டைமில் லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. இப்போது கை விடாமல் நாம் இதையே இலக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தாலும் கொஞ்சம் அடி பிடிச்சிக்கும். ஏன்னா கைவிடாமல் இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்த டைமில் பாலெல்லாம் கொஞ்சம் லைட்டாக சுண்டி இந்த ஸ்டேஜில் ஒரு அரை பவுல் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் சேர்த்திட்டேன். நீங்கள் வெல்லம் கூட தாராளமாக சேர்த்திக்கலாம். இப்போது அந்த சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக அது மெல்ட் ஆகி வரும்போது கொஞ்சம் மாவு இன்னும் நமக்கு லூஸ் ஆகிடும். இப்போது எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டோம். இப்போ கைவிடாமல் நீங்கள் இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே போட்டுக்கோங்க. இன்னும் நமக்கு நல்லா சுண்டி வரணும். பாருங்கள், இப்போது கடாயில் இருந்தெல்லாம் நல்லா திரண்டு வர டைம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அவ்வளோதான், நமக்கு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு. இப்போ இதையே நாம் வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இதே கடாயில் நீங்கள் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா கடாய் நல்லா சூடாக இருக்கும். இப்போ நாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது கீழே மட்டும் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் கருகின மாதிரி இருக்கும். அதனால் வேறு பவுலுக்கு நீங்கள் மாற்றிடுங்க. இப்போது நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி கொஞ்சம் எள்ளு மட்டும் கொஞ்சம் கீழே தூவி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நாம் இந்த ஸ்வீட்டை நம்ம அதுக்குள்ளே சேர்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு ரூம் டெம்பரேச்சரில் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடும்போது அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம் இதையே. இப்போ நான் ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு நல்லா ஆறி இருக்குது. இப்போ இது நம்ம வேறு சர்விங் பிளேட்லேக்கு நம்ம மாற்றிடலாம். மேலால் ஒரே ஒரு பாதாம் வச்சு விட்டுருக்கேன். சும்மா டெக்கரேஷனுக்கு மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். இப்போது பாருங்கள், நம்மளோட ஹெல்த்தியான நம்மளோட ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைகளுக்கு எல்லாம் ஈவினிங் டைம் நீங்கள் சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். கொஞ்சம் பால், கொஞ்சம் வேக்கடலை, கொஞ்சம் சர்க்கரை மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபியும் ஆகிட்டு வரேன். டாட்டா, பாய்.